ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், முக்கியமாக ஹைப்பும் பண்ணிடுங்க. வாங்க மூவிக்குள்ளே போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்போது ஹஸ்பண்ட், ஒரு குட்டி பையன் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் எதையோ தொலைச்ச மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. எனக்குன்னு ஹஸ்பண்ட், ஒரு குட்டி பையன் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே எனக்கு சொந்தம் கிடையாது, என்னோட அக்காவுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அக்கா ஒரு குழந்தைய பெற்றெடுத்து ஹீரோயின் கையில் கொடுத்து, இந்த பாரு, நான் ஒன் நைட் ஸ்டாண்டில் தான் இந்த குழந்தைய பெற்றெடுத்தேன். இனிமேல் இந்த குழந்தை எனக்கு தேவைப்படாது. எனக்கு நிறைய லட்சியம்லாம் இருக்குது, நான் அடைய போகிறேன். இந்த குழந்தையெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்றா. ஹீரோயின் குழந்தைய கையில் வாங்கிட்டு, அக்கா, இந்த குழந்தையும் நீயும் போய் ஒன் நைட் ஸ்டாண்டில் ஒரு ஆள் கூட ஒன்றா இருந்தேன்னு சொன்னல, அவன்கிட்ட போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, உன்னையும் குழந்தையும் நல்லா பார்த்துப்பான்னு சொல்ல, அக்கா சிரிச்சுக்கிட்டே, என்ன லூஸா நீ? நானே அவன் கூட ஒன் நைட் ஸ்டாண்டில் தான் இருந்தேன், அவன் என்னோட முகத்தை கூட பார்க்கல, அவன் எப்படி என்ன கல்யாணம் பண்ணிப்பான்? லூசு மாதிரி வளராத, இந்த குழந்தைய அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துறேன்னு சொல்லிட்டு அக்கா கிளம்பிட்டாங்க. ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது. செல்லக்குட்டி, உன்னை எப்படி நான் அனாதை ஆசிரமத்தில் சேர்ப்பேன்? சரி பரவாயில்ல, உன்னோட அப்பா கிட்ட போய் நம்ம நியாயத்தை கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு முன்னாடி முட்டி போட்டு மலையில் நனைஞ்சிக்கிட்டே, கதவு திறங்க, இது உங்கள் வீட்டு வாரிசு, ப்ளீஸ் கதவு திறங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருக்கா. ஒரு அம்மா தான் கதவு திறக்கிறாங்க. அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, அப்போ உண்மையாகவே இது என்னோட பையனுக்கு பிறந்த குழந்தை தானா? சரி, குழந்தைய தந்துட்டு நீ வெளியே போன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லை. ஓகே ஆண்டின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறா. அப்போ தான் ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். ஹீரோ சொல்கிறான், அது எப்படி குழந்தையோட அம்மாவை தனியாக விட முடியும், நான் இவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறான். அதாவது ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பான்னா, நான் தான் குழந்தையோட அம்மான்னு சொல்லியிருப்பா. ஹீரோ இதை கேட்டுட்டு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பான். இதை கேட்கும்போது ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிருது. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாகவும் இந்த குட்டி பையனுக்கு அம்மாவாகவும் நடந்துப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷப்படுறா. இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிருக்கும். இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு, 5 வருஷம் ஆச்சு, எனக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தை எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு பால்கனியில் எட்டி பாப்பா. அங்கே தான் அக்கா இருப்பா. அக்கா வந்து ஒரு டைவர்ஸ் பேப்பரை நீட்டிட்டு, இவ்வளோ நாள் என்னோட வாழ்க்கையை தானே நீ வாழ்ந்துட்டு இருந்த, என்னோட ஹஸ்பண்டையும் குழந்தையும் திருப்பி தானே கேட்குறா. ஹீரோயின் அதுக்கு, இல்லைக்கா தர முடியாது, அது மட்டும் இல்லாமல் நீ தானே குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு போனேன், இப்போ எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, என்னால் தர முடியாதுன்னு சொல்ல, அக்கா வந்து, இல்லை நீ தந்து தான் ஆகணும், அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஹஸ்பண்ட் சொல்கிறியே, உன்னோட ஹஸ்பண்டுக்கு பொய் சொன்னாலே பிடிக்காது, பேசாமல் உண்மையை எல்லாத்தையுமே சொல்லிடவா? இங்கே பாரு, நான் உண்மையை சொல்லக்கூடாதுன்னா நீயே டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடு, அப்படி இல்லைன்னா அவ்வளோதான், 1 மாதம்தான் டைமுன்னு சொல்லிட்டு அக்கா கிளம்பிடுவாங்க. ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் ஒரு கை வந்து பிடிக்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். ஹீரோ கையை பிடிச்சிட்டு, வா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போதில்லான்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போகிறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் எதையோ பற்றி யோசிச்சுட்டே இருக்கா. ஹீரோ பக்கத்தில் வந்து என்னாச்சுன்னு கேட்பான். ஹீரோ மனசுக்குள்ளே கண்டிப்பாக இவரோட பையனை பற்றி தான் கேட்க வந்திருப்பாரு. சரி சொல்லுவோம், ஒன்றும் இல்லை, நம்ம பையனுக்கு ஸ்கூலில் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்ல வருவா. உடனே ஹீரோ, நான் கேட்டது உன்னோட பையனை கிடையாது, ஒன்றுதான்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி கிஸ் கொடுத்துருவான். ஹீரோயினுக்கு ஷாக்கு. என்னங்க பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு விலகி போவ. இவன் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, இல்லை எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே ஒன்றா இருக்கிறாங்க. காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் ஹீரோயின் நல்லாவே தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ பக்கத்தில் போய் குட் மார்னிங் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு கிஸ் எல்லாமே கொடுத்துட்டு போவான். ஆனால் ஹீரோக்கு கொஞ்சம் டவுட் வந்துடும். என்னடா நம்ம பொண்டாட்டி கொஞ்சம் சோகமாகவே இருக்கா, என்னென்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு காரில் வச்சு யோசிச்சுட்டு இருப்பான். இங்கே தான் ஹீரோயின் முழிச்சு பார்த்துட்டு, எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, என்னோட ஹஸ்பண்ட் என்னை நல்லாவே பார்த்துப்பாரு, என் கூட ஒன்றா இருப்பார், எனக்கு கிஸ் கொடுப்பாரு, நைட்டு எல்லாமே என்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். ஆனால் ஏதோ ஒன்று குறையுது. இது முடிய என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட ஐ லவ் யூ கூட சொன்னதே கிடையாது, அவரோட மனசில் நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்போ தான் இங்கே ஹீரோ காரில் உட்காந்து தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட, மேடம்க்கு இந்த கேக்கு அதெல்லாம் பிடிக்கும், எல்லாத்தையுமே வாங்கி வச்சிரு, மேடம் இப்போலாம் சரி கிடையாது, மேடம் யார்கிட்ட பேசுகிறாங்க பழகுறாங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு கேமரா மாதிரி மாட்டி வச்சுருப்பான். அந்த கேமராவை பார்த்துட்டு, பொண்டாட்டி உனக்கு என்னதான் ஆச்சு, ஏன் சோகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பான். இங்கே ஹீரோயின் வீட்டை விட்டு கிளம்புறதுக்காக எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருப்பா. தன்னோட ஜுவல்ஸு எல்லாத்தையுமே கலத்தி வச்சுட்டு ஹீரோவும்
குட்டி பையனும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு கண்டிப்பாக என்னோட பையன் என்னை ரொம்ப மிஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பா. அப்போ தான் அங்கே வேலை செய்கிற பொண்ணு வருவா. வேலை செய்கிற பொண்ணு வந்து, மேடம் உங்களை ஹீரோவோட அம்மா கூப்பிட்டு விட்டாங்க, ஏதோ பாட்டிக்கு போகணுமான்னு சொல்ல ஹீரோயின் நிறைய ஃப்ளாஷ்பேக் எல்லாமே யோசித்து பார்க்குறா. நம்ம ஹீரோயின் வீட்டுக்காக நிறையவே பண்ணியிருப்பா. அதாவது அவங்க மாமியார் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டிருப்பா. ஆஃபீஸ் விஷயம் எல்லாத்தையுமே அவள் நல்லாவே பண்ணியிருப்பா. இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இவ்வளோ நாளுமே நான் ஒரு நல்ல மருமகளாக வாழ்ந்துட்டேன், இனிமேல் எனக்காக வாழ போகிறேன்னு சொல்லிட்டு அந்த வேலை செய்கிற அக்கா கிட்ட, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, என்னோட மாமியார் கிட்ட போய் சொல்லிடுறீங்களான்னு கேட்க இவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. அப்போ தான் இந்த குட்டி பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். ஹீரோயின் ரொம்ப ஆசையாக நம்ம பையன் வந்துட்டான்னு சொல்லிட்டு பார்க்க போவா. அப்போ தான் அங்கே ஷாக்கு. அதாவது ஹீரோயினோட அக்கா வந்திருப்பாங்க. அக்காவும் குட்டி பையனும் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ குட்டி பையன் சொல்லுவான், அம்மா அம்மா இவங்க தான் எங்கள் ஸ்கூலோட டீச்சர், இவங்களுக்கு பெயிண்ட் பண்ணலாம் தெரியும், எனக்கு நிறைய பெயிண்டிங் எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க, இந்த பெயிண்டிங்கில் நீங்கள் நான் அப்பா எல்லாருமே இருக்கோன்னு சொல்லிட்டு காமிப்பான். ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது, என்னடா இது முடியும் என்ன அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் வந்தோடனே இவ்வளோ நெருக்கமாக பழகுறான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்க. அப்போ தான் ஹீரோயின் குட்டி பையன்கிட்ட, டேய் உனக்கு நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் தானே, அம்மா வரேன்னு சொல்ல போவா. அதுக்குள்ளே குட்டி பையன், அம்மா நீங்கள் வர வேண்டாம்மா, டீச்சர் நாளைக்கு ஒரு பெரிய டிராயிங் எல்லாமே வரைஞ்சி காமிச்சு எனக்கு மெடல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்களே அம்மாவாக கூப்பிட்டு போகிறேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்கும். ஓகேடான்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது தான் ஹீரோ பக்கத்தில் போய் டீச்சர் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். ஓ இது என்னோட பையன் வரைஞ்ச படமா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சிரித்து சிரித்து பேச ஹீரோயினுக்கு இன்னுமே கஷ்டமாயிடும். அப்போ யாருக்குமே நான் தேவைப்படலையான்னு சொல்லிட்டு சோகமாக ரூம்குள்ளே போவா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவான், சார் மேடத்தை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, மேடம்க்கு உண்மையாகவே அந்த குழந்தை பிறக்கல, அவங்களோட அக்கா குழந்தைய தான் அவங்க குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, பேசாமல் நீங்கள் டைவர்ஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோ, இல்லை அவள் தான் என்னோட ஒய்ஃபு, இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக பெட்ரூம்குள்ளே போவான். ஹீரோயின் ரொம்பவே சோகமாக இருப்பா. ஹீரோ அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு, என்ன பொண்டாட்டி ஏதோ நினைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின், என்னங்க உங்ககிட்ட ஒரு பெரிய பொய் சொன்னால் என்னை மன்னிச்சிடுவீங்களான்னு கேட்க ஹீரோ அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, அது நீ சொல்கிற பொய்யை பொறுத்து, அது பெரிய பொய்யா இருந்துச்சுன்னா நான் மன்னிக்கிறது கஷ்டம்தான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருப்பான். ஹீரோயின் இதை எதையுமே பார்க்காம நேராக, இல்லை என்னோட பையன் முழிச்சிட்டானான்னு பார்க்கணும், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. ஹீரோ சைலண்ட்டாக ஹீரோயின் தன்னோட ரூமில் குட்டி பையனை தூங்க வச்சிட்ருப்பா. ஹீரோ அப்படியே ஒளிஞ்சிருந்து ஹீரோயினை பார்த்து ரசிச்சுட்டே என்ன நினைப்பானா, பொண்டாட்டி எனக்கு ஏற்கனவே தெரியும் நீ வந்து உண்மையாகவே அந்த பையனோட அம்மா கிடையாதுன்னு, எனக்கு இந்த உண்மை இப்போ இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் நான் கண்டிப்பாக உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் எல்லாமே நினச்சி பார்க்குறான். அதாவது குட்டி பையனுக்காக நம்ம ஹீரோயின் நிறையவே மாறியிருப்பா. நைட்டு முழிச்சிருந்து குட்டி பையனை பார்த்துக்கிறது, ஹீரோக்காக ஆசாசியாக சாப்பாடு எல்லாமே செஞ்சு கொடுக்கறது, மாமியாருக்காக பார்த்து பார்த்து அதை பண்ணுறது இதை பண்ணுறது எல்லாமே ஹீரோயின் பக்காவாக செஞ்சுருப்பா. இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு, நீ எனக்காக இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ பண்ணியிருக்க, நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு நினச்சியா, நான் கண்டிப்பாக போக மாட்டேன், நம்ம பையனோட பிறந்த நாள் வருதுல, கண்டிப்பாக என்னோட மனசில் இருக்க எல்லாத்தையுமே உன்கிட்ட சொல்லுவேன், ஐ லவ் யூன்னு சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அடுத்த நாள் இந்த குட்டி பையன் ஓடி வந்து, அம்மா அம்மா இங்கே பார்த்தீங்களா, நான் டீச்சர் கூட சேர்ந்து மெடல் ஜெயிச்சிட்டேன், இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் ரொம்ப சூப்பராக போச்சுன்னு சொல்லிட்டு மெடல் எல்லாத்தையுமே காமிச்சிட்ருப்பான். ரொம்பவே சந்தோஷமாக சிரிப்பான். ஹீரோயின் இதை பார்த்ததுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப சோகமாயிடுவா. அதாவது குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் எல்லாமே ஞாபகம் வருது. இந்த குட்டி பையன் ஹீரோயின் கிட்ட எப்பவுமே சிரிச்சிருக்க மாட்டான். அந்த குட்டி பையனை சிரிக்க வைக்கிறதுக்காக ஹீரோயின் பொம்மை வேஷம் எல்லாமே போட்டு டான்ஸ்லாம் ஆடிருப்பா. ஆனால் குட்டி பையன் கண்டுக்கிடவே மாட்டான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஆசாசியாக குட்டி பையனுக்கு கிஃப்ட் எல்லாமே வாங்கி கொடுத்துருப்பா. அதையும் குட்டி பையன் எனக்கெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுக்கி வச்சிருவான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் என்ன நினைக்கிறான்னா, குட்டி பையனுக்கு அவங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு, என்னெல்லாம் பிடிக்கல, 5 வருஷம் நான் அவன் மேலே எவ்வளோ பாசம் காமிச்சேன்னு சொல்லிட்டு சோகமாக இருக்கிறா. குட்டி பையன் மேலே போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அக்கா கிட்ட, அக்கா நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாருமே விட்டு போகிறேன், ஆனால் எனக்கு 20 லட்ச ரூபா பணம் வேணும்னு சொல்ல அதுக்கு அக்கா கேட்பா, எதுக்கு 20 லட்ச ரூபா, அப்படி என்ன பண்ணி கிழிச்சிட்டேன்னு கேட்க ஹீரோயின் சிரிச்சுட்டே, 5 வருஷமா
நான் உன்னோட பையன் ஹஸ்பண்ட் எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டேன், அதுக்காக இது கூட தரமாட்டியான்னு கேட்க உடனே அக்காவுக்கு டென்ஷன் ஆயிரும். என்னது, என்னோட பையனை நீ பார்த்துக்கிட்டியா? நல்லா கேட்டுக்கோ, என்னோட பையனுக்கு என்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போ பார்த்தாலும் டீச்சர் டீச்சர்னு என்னையே சுற்றி சுற்றி வரான். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு கூட என்ன தானே கூப்பிட்டான், ஒன்றை கூப்பிடல. சரி இப்போ என்ன, 20 லட்ச ரூபா தானே நான் தரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வைப்பா. ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்த நாள் பர்த்டே பார்ட்டியை தான் காமிக்கிறாங்க. பர்த்டே பார்ட்டியில் ஹீரோ பக்கத்தில் போய் ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, பொண்டாட்டி, இன்னைக்கு நைட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உன்கிட்ட பேச போகிறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறானா, என்னோட காதில் உன்கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருப்பான். அப்போ தான் குட்டி பையன் ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட, அம்மா அம்மா பசிக்குது, பால் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பான். உடனே ஹீரோயினும் அங்கேருந்து பால் எடுத்து கொடுப்பாளா. அப்படியே குட்டி பையன் நல்லா ஜாலியாக தான் குடிச்சிட்டு இருப்பான். திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவான். அங்கேருந்த இந்த அக்கா இருக்கால, பார்த்து சிரிப்பா. இவளோட பிளான் தான் போல இருக்கு. ஹீரோக்கு அக்கா மேலே தான் டவுட்டு. அக்காவை பார்த்து மறைச்சிட்டே இருப்பான். அப்போ தான் ஹீரோவோட அம்மா வந்து அந்த குட்டி பையனை தூக்கிட்டு, என்னோட பேரனுக்கு என்ன ஆச்சு, அந்த பாலில் தான் ஏதோ கலந்துருக்குன்னு சொல்லிட்டு பாலை மோந்து பார்ப்பாங்க. அதில் பாதாம் கலந்துருக்கும். குட்டி பையனுக்கு பாதாம்னா அலர்ஜி போல இருக்கு. மாமியாருக்கு செம டென்ஷன் ஆயிரும். யார் இந்த பாலில் பாதாம் கலந்தாங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பாங்க. அப்போ தான் வேலை செய்கிற அண்ணா வந்து, மேடம், இது எல்லாத்தையுமே தயார் பண்ணது ஹீரோயின் தான் சொல்ல மாமியாருக்கு கடுப்பாயிரும். ஹீரோயினோட கன்னத்துலேயே ஒரு பலார்னு அறை கொடுத்துட்டு, சே, நீலாம் ஒரு பொண்ணா, பெத்த பையனுக்கே பாதாம் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க. அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். ஹீரோ வந்து அப்படி மறைச்சிட்டு அம்மாவை பார்த்து, அம்மா இதெல்லாம் பேசுகிறதுக்கு இப்போ டைம் கிடையாது, பையனை காப்பாற்றுவோன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஹீரோயின் அழுவா, என்னங்க, நம்ம பையனுக்கு நான் பாதாம் கொடுக்கல, என்னை நம்புங்க, நீங்களாட்டு என்னை நம்புங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்பா. ஹீரோ வந்து சமாதானப்படுத்தலான்னு பக்கத்தில் போகிறதுக்குள்ளேயே மாமியார் ஓடி வந்து ஹீரோயினோட கன்னத்துலையா பலான்னு அறைவா. அப்போ தான் இந்த டாக்டர் ஓடி வந்து, இங்கே பாருங்க, அந்த குட்டி பையன் இப்போ நல்லா தான் இருக்கான், ஆனால் இன்னும் ஏதாட்டும் பிரச்சனை இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அப்பாவும் அம்மாவும் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இந்த மாமியார் வந்து, சரி 2 பேருமே கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க போகிறான். ஹீரோயின் வந்து, இல்லை இல்லை, எனக்கு வீட்டில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, குட்டி பையனுக்கு மாற்றுறதுக்கு ட்ரெஸ் எதுவுமே இல்லை, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேயே ஓடி போயிடுவா. அதுக்கப்புறம் மாமியார் தன்னோட பையன்கிட்ட, என்னடா இவ எதுக்கு இப்போ ஓடி போகிறான்னு சொல்ல ஹீரோ எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்கே பாருங்கம்மா, ஹீரோயின் ஒன்றும் உங்கள் பேரனோட அம்மா கிடையாது, அதே மாதிரி நானும் உங்கள் பேரனோட அப்பா கிடையாதுன்னு சொல்ல இதை கேட்டதுக்கு அப்புறம் அக்காவுக்கு ஷாக்கு. என்னது, நீங்க அப்பா கிடையாதா, அப்போ யாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ மறுபடியும் அவங்க அம்மா கிட்ட, அம்மா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நான் ஹீரோயினை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போவான். அப்போ தான் மாமியார் சொல்லுவாங்க, பேசாமல் இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோ, யாராக இருந்தாண்ணே அது நம்ம குடும்பத்தோட பேரன் தானேன்னு சொல்ல ஹீரோ வந்து, இல்லை, என்னால் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என்னோட ஒய்ஃப் ஹீரோயின் மட்டும்தான், வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேடி போவான். இங்கே ஹீரோயின் வீட்டுக்கு போய் ஒரு ஃபோன் போடுவா. நான் வெளிநாட்டுக்கு வரேன்னு சொன்னல, அதே மாதிரி கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு பெட்டி எல்லாத்தையுமே எடுத்து வைப்பா. ஹீரோ குட்டி பையனோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு சோகமாக இருப்பா. அப்போ தான் அவளுக்கு நிறைய மெசேஜ் எல்லாமே வருது. அதாவது நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பையனுக்கு அம்மா கிடையாது, டீச்சர் தான் அம்மான்னு சொல்லிட்டு இந்த டீச்சர் அப்புறம் குட்டி பையன் எல்லாருமே சேர்ந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே ஆன்லைனில் போட்டு விட்டுறாங்க. ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது. எல்லா உண்மையும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு, இனிமேல் யாருமே என்னை ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைரி எடுக்கிறா. அதாவது அந்த குட்டி பையன் டெய்லியுமே டைரி எழுதுவான் போல இருக்கு. அந்த டைரியில் என்ன போட்டிருக்குன்னா, எனக்கு அம்மானா என்னோட டீச்சர் தான், என்னோட டீச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் மை டீச்சர் சொல்லிட்டு எழுதி வச்சுருப்பான். அப்போ சரி, யாருக்குமே என்ன பிடிக்கல, நான் என்னோட வாழ்க்கையை வாழ போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. ஹீரோக்கு அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி எல்லாத்தையுமே சொல்கிறான். சார், மேடம் வெளிநாட்டுக்கு போக போகிறாங்கன்னு சொல்ல இவன் ஓடி போய் வீட்டில் பார்ப்பான். அங்கே வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஹீரோக்கு கஷ்டமாக இருக்கும். அங்கே ஹீரோயின் அவளோட என்கேஜ்மெண்ட் ரிங்கை கூட கலத்தி வச்சுட்டு போயிருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ லிஃப்ட்டில் தான் போயிருப்பா. போய் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு கரெக்டாக லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பான். அங்கேயும் ஹீரோயின் இருக்க மாட்டா. அசிஸ்டன்ட் ஓடி வந்து, சார் மேடம் இந்த ஃப்ளைட்டில் தான் போகிறாங்கன்னு சொல்ல ஹீரோக்கு கடுப்பாயிரும். என்ன பண்ணிகிட்டு இருக்க, இப்போவுமே போய் அந்த ஃப்ளைட்டை நிப்பாட்டு, அப்படி இல்லைன்னா அதே இடத்துக்கு எனக்கும் ஃப்ளைட்டு போடு, நான் எப்படியாட்டும் அவளை கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். உடனே அசிஸ்டண்ட்டுக்கு இன்னொரு நியூஸ் வருது. அதாவது ஹீரோயின் போன ஃப்ளைட்டு வெடிச்சு சதறிட்டுன்னு. இதை கேட்டதுக்கப்புறம் ஹீரோவால் தாங்கிக்கவே முடியல. பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டல, நான் கண்டிப்பாக எங்கேயாட்டும் உன்னை தேடி பிடிப்பேன்னு சொல்லிட்டு
சோகமாக இருக்கிறான். இங்கே ஹீரோயின் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டை தவற விட்டுட்டு அச்சச்சோ லேட்டாக வந்துட்டேன்னு சொல்லிட்டு பன்னி எல்லாமே தின்னுட்ருப்பா. அப்போ தான் அந்த மெசேஜை பார்க்குறா. என்னது, நான் போக போகிற ஃப்ளைட்டு வந்து வெடித்து சதுறிட்டா, நல்ல வேலை ஏறலன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனராக ஆயிட்டாங்க. அவார்டு வாங்க போகிறா. அவள் என்ன நினைக்கிறான்னா, என்னோடய ஹஸ்பண்டுக்கும் என்னோடய அக்காவுக்கும் கல்யாணம் ஆகிட்டு எல்லாத்தையுமே ஆன்லைனில் தான் பார்த்தேன், இன்றைக்கி எனக்கு அவார்டு கொடுக்க போகிறாங்க, ஒரு வழியாக நான் கடந்த காலத்தை எல்லாத்தையுமே மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அவார்டு வாங்க போகிறா. அங்கே தான் பார்த்தா ஹீரோ வந்து நிற்கிறான். ஹீரோயினுக்கு ஷாக்கு. என்னடா இவன் இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க. அதுக்கப்புறம் அவார்டு எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறா. அங்கே ஹீரோ அப்படியே கதவு ஓரமாக நின்றுட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது. இங்கே என்ன பண்ணுறீங்க, இது லேடிஸ் ரெஸ்ட் ரூம், வெளியே போங்கன்னு சொல்ல ஹீரோ பக்கத்தில் போய் நீ ரொம்ப அழகாக இருக்க, உன்னோட லிப்ஸ்டிக் கலர் கூட ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் கொடுக்கலான்னு பக்கத்தில் போகும்போது பிடிச்சி தள்ளி விட்டுட்டு உங்களுக்கும் எனக்கும் மேட்ச் ஆகுது, நம்மளுக்கு தான் டைவர்ஸ் ஆகிட்டல, வெளியே போங்கன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ யார் சொன்னா, நான் டைவர்ஸ் கொடுத்தனா, நான் டைவர்ஸ் கொடுக்காத முடியும், நீ இன்னுமே என்னோட பொண்டாட்டி தான், ஐ லவ் யூ பொண்டாட்டி, நம்ம 2 பேருக்குமே ஜோடி பொருத்தம் அப்படி இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் வந்து அதை நான் சொல்லணும், உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. ஹீரோயின் அப்படியே டாக்ஸிக்காக வெளியே நின்றுட்டுருப்பா. ஹீரோ தன்னோட கோட்டை கலத்தி அவளுக்கு போட்டு விட்டுட்டு வெளியே பாரு ரொம்ப குளிராக இருக்குது, சரி வா என் கூட வா, நான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நிற்கிறான். அதுக்கு ஹீரோயின் சாச்சே என்னோட பாய் ஃப்ரெண்ட் வருவான், இங்கே பாத்தியா என்னோட கையில் ரிங் இருக்குது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், 6 மாதம் ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்லிட்டு வயிற்று அப்படி காமிச்சிட்டே இருக்க. ஹீரோக்கு கடுப்பாயிட்டு அப்படி கட்டி பிடிச்சிட்டு நீ என்ன சொன்னாலும் நான் நம்புவேன்னு நினச்சியா, உன்னெல்லாம் நம்ப மாட்டேன்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் நீ நம்புனா நம்பு, நம்பாட்டா போ, அதோ என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான்னு சொல்லிட்டு காரை பார்க்குறா. அங்கே கார்க்குள்ளேருந்து ஒருத்தன் ஹாய் பேபி வா வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஹீரோக்கு கஷ்டமாக இருக்குது. ஹீரோயின் காரில் ஏறி போயிடுவா. அப்போ தான் அசிஸ்டன்ட் ஓடி வந்து ஹீரோ கிட்டே கேட்பான், சார் என்னாச்சு, எதுக்காக கோவமாக இருக்கீங்கன்னு கேட்க அது ஒன்றும் இல்லைடா, அதோ மேடம் பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருக்கான்ல, அவன் யார் என்ன ஊர் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அசிஸ்டண்ட்டும் ஓகே சொல்லிடுவான். இப்போ ஹீரோயின் காரில் போயிட்டுருக்கும் போது ஒரு பையன் வந்து ஹீரோயினை பேபின்னு கூப்பிட்டான்ல, அவன் உண்மையாகவே ஹீரோயினோட அசிஸ்டன்ட் போல இருக்கு. அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் நடிச்சேனான்னு கேட்டேன். ஆமாம் நீ நல்லாவே நடித்த, உனக்கு நிறையவே சம்பளம் தரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்போ தான் அசிஸ்டன்ட் சொல்கிறான், மேடம் வெளியே நின்னது உங்கள் ஹஸ்பண்ட் தானே, உண்மையாகவே உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் ஏன் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. அதாவது ஹீரோயின் வந்து ஹீரோக்கும் அவங்க அக்காவுக்கும் கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பா. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சேச்சே அவனுக்கெல்லாம் என்னை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறா. அங்கே ஒரு பொண்ணு ஓடி வந்து மேடம் நம்மக்கிட்ட நிறையவே ட்ரெஸ் எல்லாம் செய்கிறதுக்கு ஆர்டர் வந்திருக்கு, ஆனால் நம்மக்கிட்ட அவ்வளோத்துக்கும் பணம் இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்க ஹீரோயின் நம்ம கம்பெனிக்காக நான் இதாட்டு பண்ணுவேன், இங்கே இருக்கிறதுலே ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான், அவன்கிட்ட போய் பேசலான்னு சொல்லிட்டு அடுத்த நாளே காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ தான் அந்த பொண்ணு சொல்கிறா, நீங்கள் பார்க்க போகிற ஆளுக்கு அவங்க ஒய்ஃபும் பையனும்னா ரொம்ப உயிரா, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கான்ட்ராக்டாக கொடுத்துருவாங்கன்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போய் சார் இதுதான் எங்கள் கான்ட்ராக்டு, எங்களுக்காக லோன் தந்து உதவுனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறா. அப்போ தான் ஒரு ஆள் திரும்பி பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஓ இதுதான் உங்கள் ஃபைல்ஸா, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு மேடம் உங்கள் ஃபைல்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனால் நான் இதை பற்றி இன்னுமே ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கால் கீழே இருக்குல்ல, யாருக்குமே தெரியாமல் காலை தடவிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு கடுப்பாக இருக்குது. அப்படியா சார், நீங்கள் சொன்ன மாதிரி இன்னுமே ஆழமாக தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலில் ஒரு ஹை ஹீல் செருப்பு போட்டிருப்பா, அதை வச்சு ஹீரோவோட காலை நல்லாவே மிதித்து விட்டுருவா. அதுக்கப்புறம் ஹீரோ கடுப்பாகி அப்படியே ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு ஏ பொண்டாட்டி என்ன நினச்சிட்டு இருக்க, பேசாமல் என் கூட வந்துடு, இவ்வளோ கஷ்டப்படணும்னு தேவையில்லைன்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் இங்கே பாருங்கள் நானும் நீங்களும் டைவர்ஸ் பண்ணியாச்சு, எனக்கு தான் ஒரு ஹஸ்பண்ட் இருக்கான்னு சொல்லியிருக்கலான்னு கேட்க
ஹீரோ அதுக்கு பொய் சொல்லாத, அது உன்னோட அசிஸ்டண்ட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டேன், நீ என் கூட வாரியா இல்லையான்னு கேட்க ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. இங்கே பாருங்க, எனக்கு உங்களை சுத்தமாகவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. ஆனால் ஹீரோ கையில் ஏற்கனவே ஹீரோயின் தன்னோட என்கேஜ்மெண்ட் மோதிரத்தை கலத்தி வச்சால, அதை எல்லாத்தையுமே கையில் போட்டுட்டு பொண்டாட்டி என்னை விட்டு போகலான்னு நினச்சியா, கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுட்ருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு போய் அப்படியே கதவு திறக்கலான்னு போவா. பின்னாடியிலேருந்து ஒரு சத்தம், என்ன மேடம் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க, நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி பேசுவான். ஹீரோயினுக்கு ஷாக்கு. இங்கே என்னடா பண்ணுற, ஆஃபீஸ்லேருந்து என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தியான்னு ஹீரோயின் கேட்பா. அதுக்கு ஹீரோ, சேச்சா அப்படிலாம் கிடையாது, நான் தான் உன்னோட பக்கத்து வீட்டுக்காரன், உன்னோட பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஹாய் கூட சொல்ல மாட்டியா, ஹாய் பொண்டாட்டின்னு சொல்ல இவளுக்கு கடுப்பாயிடுது. அச்சச்சோ இவன்கிட்ட இருந்து தப்பிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு டோரை சீக்கிரமாகவே ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஆனால் ஓப்பன் ஆக மாட்டேக்கி. அங்கே ஹீரோ வந்து, என்னோட ஹெல்ப் ஏதாட்டு வேணுமா, ஓகே ஓகே, நான் எதிர் வீட்டு பையனாக வந்திருக்கேன், நான் உன்னோட வீட்டுக்குள்ளே வரவா இல்லைன்னா நீ என்னோட வீட்டுக்குள்ளே வரியா, எதுனாலும் எனக்கு ஓகே தான், சீக்கிரம் யோசிச்சு சொல்லுன்னு சொல்ல ஹீரோயின் வந்து, போடா நான் யார் வீட்டுக்குமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளக்க ஓட பார்க்குறா. ஹீரோ விடுவானா? ஹீரோயின் கதவை திறக்கிறதுக்குள்ளேயே இவன் ஓடி போய் உள்ளக்க போய் நின்றுப்பான். ஹீரோயின் வந்து வெளியே போன்னு பார்த்தா, இல்லை நான்லாம் போக மாட்டேன், நான் வந்து உன்னோட புருஷன் தானே, இங்கே தானே இருப்பேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போக போகிறான். இல்லை நானும் நீயும் டைவர்ஸ் வாங்கிட்டோம், இங்கேருந்து வெளியே போனேன் ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பா. அதுக்கு ஹீரோ, யார் டைவர்ஸ் பண்ணா, முதல்ல டைவர்ஸ்னால் உனக்கு என்னதுன்னு தெரியுமா, முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுக்கோ, நான் சைன் போடணும், முக்கியமாக பேப்பரால் மட்டும் டைவர்ஸ் வாங்கிட முடியாது, நம்ம கோர்ட்டுக்கு போகணும், எதுவுமே நடக்காமல் சும்மா டைவர்ஸ்ன்னு சொல்லாத, இப்போ நீயும் நானும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமான்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் கொடுத்துட்றான். அப்படி கிஸ் கொடுக்கும்போது நம்ம ஹீரோயினோட கை, ஹீரோட மசில்ஸு ஆர்ம்ஸு எல்லாமே இருக்கும்ல, அதை வந்து அப்படி தொட்டுட்ருக்கு. ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது, என்ன பொண்டாட்டி உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா, ஓகே நானே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஷர்ட்டை எல்லாத்தையுமே கலத்த ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின் கண்ணை மூடிட்டு வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டே இருக்க ஹீரோ ஷர்ட்டை எல்லாத்தையுமே கழட்டி கீழே போட்டுருவான். ஹீரோயின் அப்படியே ரசித்து பார்த்துட்டு, ஐயோ இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கானேன்னு சொல்லிட்டு ஜொல்லு விட்டுட்டே இருக்க ஹீரோ கேட்பான், என்ன மேலே மட்டும் பார்த்தா போதுமா, இல்லைன்னா கீழே ஃபேண்ட்டையும் அவுக்குவான்னு கேட்க, இல்லை ஒன்றும் வேண்டாம், நீ வெளியே கிளம்புறியா இல்லையான்னு கேட்க ஹீரோ சொல்லுவான், நான் ஷர்ட்டே இல்லாமல் எப்படி வெளியே போவேன், இங்கே பாரு என்னோட ஷர்ட்டை தான் நீ காலை வச்சு மிதிச்சிட்ருக்க, ஏதாட்டு ஷர்ட் கொண்டு வான்னு சொல்ல ஹீரோயின் உள்ளக்கு போய் ஒரு ஷர்ட்டை கொடுப்பா. ஹீரோக்கு கடுப்பாயிரும், என்னது ஷர்ட்டா, பையன் ஷர்ட் எப்படி இங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு கிஸ் எல்லாமே கொடுத்துட்டு, இத்தனை வருஷமாக நீ என்னை மிஸ் பண்ணல, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, என்னோட மனசு முழுக்க நீ தான் இருக்க, இந்த ஷர்ட் எப்படி வந்துச்சுன்னு கேட்க, அதுவா நான் ஏதோ ஒரு பையனை கூப்பிட்டு வந்து அவன் கூட ஒன்றா இருந்தேன், அது எதுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சண்டை பிடிச்சிட்டே இருக்கா. மறுபடியும் ஹீரோ விடுவானா? அப்படி கிஸ் கொடுத்துட்டு, பொண்டாட்டி நீ எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி, சார் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு கூப்பிட்றான், ஓகேடா வைடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறான்னா, இனிமேல் மறந்துடாத, நீ எனக்கு மட்டும்தான், யாரையுமே நீ நினச்சி கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின், உனக்கு தான் என் அக்கா கூட கல்யாணம் ஆயிடுச்சுல, நீ வீட்டுக்கு போய் அவ கூட சந்தோஷமாக இருன்னு சொல்ல உடனே ஹீரோ, உனக்கு யார் சொன்னா, வதந்தியெல்லாம் நம்பாத, நான் இன்னும் உன்னோட அக்காவை கல்யாணம் பண்ணலன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் கூப்பிட்டான்ல அந்த வேலையை பார்க்க போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ நைட்டு முழுக்க என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினோட வீட்டையே பார்த்துட்டே இருக்கான். ஹீரோயின் அங்கே படிச்சுக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் நடந்து போகிறா. அதுக்கப்புறம் அவள் எப்போ லைட் ஆஃப் பண்ணுறாளோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வீட்டுக்கே போயிருக்கான். காலையில் ஆஃபீஸை தான் காமிக்கிறாங்க. ஆஃபீஸில் ஹீரோயின் ஹீரோ கிட்ட போய், எனக்கு இந்த கான்ட்ராக்ட் மட்டும் சைன் போட்டு தரீங்களா, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்டை காமிச்சிட்ருக்கா. அதுக்கு ஹீரோ, நீ இப்படி கேட்டால் உனக்கு உடனே நான் கான்ட்ராக்டை எடுத்து தந்துடுவேனா, எனக்கு ஏதாட்டு தந்தால் மட்டும்தான் நான் உனக்கு தருவேன்னு சொல்ல அங்கே ஒரு காஃபி இருக்கும். ஹீரோயின் அந்த காஃபியை எடுத்துகிட்டு, சார் இந்த காஃபியை குடிங்கன்னு சொல்லிட்டு பாசமாக கொடுப்பா. ஹீரோ இந்த காஃபியை தொட்டு பார்த்துட்டு, அச்சச்சோ ரொம்ப சுடுது, இந்த ஆத்தித்தான்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே ஊதி ஊதி ஆற்றி கொடுப்பா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த காஃபியை நல்லாவே ஊதுவான். ஊதிட்டு, இந்தா நீ ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, இந்த காஃபி உனக்கு தான் குடின்னு சொல்ல ஹீரோயினும் அந்த காஃபி குடிச்சிட்டு, இப்போ மட்டும் கான்ட்ராக்டில் சைன் போடுறீங்களான்னு கேட்க அவனும் சைன் போட்டு கொடுத்துட்டு ரொமான்ஸ் பண்ணலான்னு பக்கத்தில் போவான். அப்போ தான் ஹீரோயினுக்கு அவளோட அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி, மேடம் நம்ம நிறைய மாடலை வந்து ஃபேஷன் ஷோவுக்கு நடிக்க வச்சோம்ல, அதில் ஒரு பொண்ணு மட்டும் வரல மேடம், இப்போ என்ன பண்ணேன்னு கேட்க
ஹீரோயின் அந்த இடத்துக்கு ஓடி போவா. இது எல்லாத்தையுமே ஹீரோ ஒட்டு கேட்டிருப்பான். இப்போ ஹீரோயின் தான் அந்த மாடலாக அழகாக நடிப்பா. நடித்து முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ ரூம்குள்ளே போய், ச்சே நீ ரொம்பவே அழகாக நடிச்ச தெரியுமா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப அழகாக இருக்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகும்போது, இங்கே என்ன பண்ணுறீங்க, வெளியே போங்க, நான் ட்ரெஸ்ஸை மாற்றணுன்னு ஹீரோயின் சொல்லுவா. அதுக்கு ஹீரோ, நான் உன்னோட புருஷன் தானே, என் முன்னாடியே நீ ட்ரெஸ்ஸை மாற்று, நானும் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, மாற்றுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருக்கான். ஹீரோயின், அட போடா நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பும்போது ஒரு பொண்ணு வந்துடுறா. உடனே ஹீரோயின் போச்சு போச்சு அவள் பார்த்துட்டா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு பயந்து நடுங்குறாளா. ஹீரோ பக்கத்தில் போய், இங்கே பாரு நான் சொன்னதை கேளு, அவள் பார்க்கக்கூடாதுன்னா என்னை கட்டி பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிட்டே அங்கேயும் இங்கேயும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறா. ஹீரோ கையை பிடிச்சிட்டு, எங்கே போகிற, நாளைக்கு ஒரு பெரிய பார்ட்டி இருக்குது, அங்கே நிறைய பெரியவங்களாம் வருவாங்க, உன்னோட ஆஃபீஸை பற்றி ஏதாட்டு பேசணுன்னா அங்கே போன்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறா. அங்கே உள்ள ஆள் ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறான். நான் சொன்ன மாதிரி கேட்டேன்னா உனக்கு எல்லாத்தையுமே தரேன்னு சொல்லிட்டு நிறைய சரக்கெல்லாம் ஊற்றி குடிக்க சொல்கிறான். ஹீரோயின் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறா. இருந்தாலும் அந்த ஆள் கேட்குற மாதிரியே இல்லை. அப்போ தான் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து, நீ என்ன என்னோட ஒய்ஃபையே கட்டாயப்படுத்திகிட்டு இருக்க, உனக்கு இதெல்லாம் குடிக்கணுமான்னு கேட்க அந்த ஆள் பயத்தில், என்னை மன்னிச்சிருங்க சார், இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ, இந்த பாரு அவன்லாம் உன்னை சரக்கு குடிக்க சொன்னால் அப்படியே சரக்கு அடிச்சிருவியா, உனக்கு ஏதாட்டும் ஆயிட்டுனா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு கேட்க உடனே ஹீரோயின், இங்கே பாரு நீ ரொம்ப பணக்காரன் அதனால நீ இப்படி பேசுவ, ஆனால் நான் அப்படி கிடையாது, யார் என்ன சொன்னாலும் கேட்டு தான் ஆகணும்னு சொல்ல ஹீரோ கையை பிடிச்சிட்டு, நீ எதுவுமே கேட்க வேண்டாம், இனிமேல் என் கூட இரு, நம்ம மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம் பொண்டாட்டி ப்ளீஸ்ன்னு கெஞ்சி கேட்குறான். உடனே ஹீரோயின், என்ன விளாட்றியா, நீ என்னோட அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேட்காதன்னு சொல்லிட்டு கிளம்பி போக போகிறா. மறுபடியும் கையை பிடிச்சிட்டு, ஏய் பொண்டாட்டி யார் சொன்னா நான் உன்னோட அக்காவை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு, இங்கே பாரு உன்னோட அக்காவும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஃபோட்டோ மட்டும்தான் நீ பார்த்த, அது உன்னோட அக்கா நானும் உன்னோட அக்காவும் பொய்யா கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி ஃபோட்டோ எடிட் பண்ணி போட்டிருக்காங்க, நான் சொன்ன நம்ப மாட்டியா, அடுத்த நாளே நான் ஆன்லைனில் போட்டு விட்டேனே, இது யாருமே நம்பாதீங்க, எனக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகலை, அவங்க யாரோ நான் யாரோன்னு எழுதி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ காமிச்சிட்டு, இப்போ மட்டும் என்னை நம்புடி, ஐ லவ் யூ, நான் உன்னை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே லவ் பண்ணிகிட்ருக்கேன், அன்றைக்கி கூட அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னேன்ல, அது என்னோடய மனசுக்குள்ளே இருக்க லவ் தான், ஐ லவ் யூ டி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு கிஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகும்போது மறுபடியும் ஃபோன் வருது. ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி, மேடம் மேடம் நம்ம கஸ்டமர் எல்லாருமே ஆர்டர் போட்ட ட்ரெஸ்ஸை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்க ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு ஓடி போகிறா. அச்சோ என்ன பண்ணுறது இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்கும்போது ஹீரோ வந்து ஒரு ஃபைலை கொடுத்துட்டு, இங்கே பாருங்கள் உங்கள் எல்லா ஆர்டரையுமே என்னோடய ஃப்ரெண்டு எடுத்துப்பான், நீங்கள் கவலையே பட வேண்டாம், உங்களுக்கு எந்த நஷ்டமும் வராது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டரை உங்கள் அழகை பார்த்தோ இல்லைனா என்னோட ஒய்ஃபுங்கிறதுக்காகவோ நான் கொடுக்கல, எல்லாமே உங்களோட திறமையை பார்த்து தான் கொடுக்குறேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லவ் வர ஆரம்பிச்சிட்டு, அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஆஃபீஸ் விஷயமா காரில் போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து யாருக்கோ ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறா, அவளோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஹீரோ தன்னோட ஃபோனை கொடுத்து, இந்த ஃபோனில் கால் பண்ணிக்கோன்னு சொல்ல ஹீரோயின் அந்த ஃபோனை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் ஸ்க்ரீனில் வந்து என்ன ஃபோட்டோ இருக்குன்னா, நம்ம ஹீரோயின் காலேஜ் படிச்சிருப்பால அந்த ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்தோன்னே ஷாக்கு, என்னடா நான் காலேஜ் படித்த ஃபோட்டோலாம் இருக்குன்னு கேட்க ஹீரோ அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏய் பொண்டாட்டி, எனக்கு ஒன்றா 5 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும், நீயும் நானும் ஒரே காலேஜில் தான் படித்தோம், ஆனால் நீ என்னை பார்த்ததே கிடையாது, அன்னிலேருந்தே நான் உன்னை ரொம்ப ரொம்ப காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஐ லவ் யூ பொண்டாட்டின்னு சொல்ல ஹீரோயினுக்கு அழுகையாக வந்துடும். அப்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு என்ன தெரியும், நீ இது முடியும் என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னதே கிடையாது, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு காரணம் நீ தானேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்க. அப்போன்னு பார்த்து ஆஃபீஸும் வந்துடும். ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ப்ராஜெக்டில் சைன் வாங்கிடுவாங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவா. நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டா. ஹீரோ பக்கத்துலேயே இருந்து கவனிச்சுப்பான். ஹீரோயின் அசந்து தூங்கும்போது அவனோட கோட்டை எல்லாத்தையுமே கலட்டி ஹீரோயின் மேலே போட்டு அப்படியே ரசித்து பார்த்துட்டே இருப்பான். அடுத்த நாள் ஹீரோயின் எதுவுமே சாப்பிடாம வேலை பார்த்துட்டே இருப்பாளா. ஹீரோ வந்து ஒரு டீயை கொண்டு வச்சுட்டு இதை குடின்னு சொல்லிட்டு பாசமாக சொல்லுவான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் நிறையவே வேலை செய்வா. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே குளிரில் நடுங்கிட்டே இருப்பான். என்னடா என்ன
என்னாச்சுன்னு ஹீரோயின் கேட்க, ஒன்றும் இல்லை ஜுரம் அடிக்குதுன்னு சொல்ல, ஹீரோயின் ஓடி போய் தொட்டு பார்த்துட்டு, உனக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்ல, ஹீரோ கையை பிடிச்சிட்டு, எனக்கு ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போகலாமா, வீட்டுக்கு போய் உன் கையால் சூப்பு மட்டும் வச்சு குடிக்கியா, ப்ளீஸ் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு கெஞ்சுவான். ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சூப் எல்லாமே சமைச்சிட்டு இருப்பா. ஹீரோ அப்படியே கன்னத்து மேலே கையை வச்சுட்டு ரசித்து பார்த்துட்டே இருப்பான். ஹீரோயின் சூப் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு, இந்தாங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்ல, ஹீரோக்கு குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் எல்லாமே ஞாபகம் வருது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து நிறைய சூப் எல்லாமே செஞ்சுருப்பாங்க. அப்போ அப்படியே கட்டி பிடிச்சிட்டு கிஸ் கொடுத்துட்டு ரொமான்டிக்காக எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் கையை வச்சு தொட்டு பார்த்துட்டு, என்னாச்சு உனக்கு நிறைய காய்ச்சல் அடிக்குதான்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ஹீரோ ரொமான்டிக்காக கையை பிடிச்சிட்டு, பொண்டாட்டி நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன்டி, ப்ளீஸ் என் கூட வந்துடுன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுகிட்டே இருக்கான். ஹீரோயின் கையை தட்டி விட்டுட்டு, என்னடா சொல்கிற, என்னோட அக்காவை நீ கல்யாணம் பண்ணிக்கலைனாலும் உண்மையாகவே அந்த குட்டி பையன் உன்னோட பையன்தான், என்னோட அக்கா தான் உன்னோட வருங்கால ஒய்ஃப், ப்ளீஸ் என்னை விட்டு போயிறேன்னு சொல்ல, ஹீரோ எல்லாத்தையுமே சொல்கிறான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அந்த குட்டி பையன் என்னோட பையன் நினைக்கிறியா, இல்லை அந்த குட்டி பையன் என்னோட அண்ணாவோட பையன், ஆமாம் நானும் என்னோட அண்ணனும் ட்வின்ஸு, 2 பேருமே ஒரே மாதிரியே இருப்போம், என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோக்கு ஒரு அண்ணா இருந்திருப்பாங்க, இவனே மாதிரியே இருந்திருப்பாங்க. அவனுக்கு தான் நம்ம ஹீரோயினோட அக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கும். பிரேஸ்லெட் எல்லாமே கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் தான் தெரியாதனமாக ஒன் நைட் ஸ்டாண்ட் ஆயிருக்கும் போல இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோவோட அண்ணா காரில் போயிருப்பாங்க. அப்போ தான் தெரியாதனமாக ஒரு லாரி வந்து காரில் மோதிரும். அந்த இடத்துலையே அண்ணா ஸ்பாட் அவுட் ஆயிருப்பாங்க. அம்மா எல்லாருமே வந்து அழுதுருப்பாங்க. இப்போ ஹீரோ இந்த ஃப்ளாஷ்பேக்கை எல்லாத்தையுமே சொல்லிட்டு, இங்கே பாரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு அம்மா நீ கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் அதுக்கு முன்னாடியே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னல, அந்த குட்டி பையனுக்காகவும் என்னோட அண்ணனுக்காகவும் நான் கல்யாணம் பண்ணிக்கல, நான் உனக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐ லவ் யூடி, நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், ப்ளீஸ் என் கூட வந்துடுன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுகிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு மனசு கேட்கல. இருந்தாலும் நம்ம குட்டி பையனுக்கு என்னை பிடிக்கலன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ அட போடி இங்கே பாரு, நம்ம குட்டி பையன் உனக்காக நிறைய ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டை எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. குட்டி பையன் என்ன பேசியிருப்பானா, அம்மா அந்த டைரியில் எனக்கு உங்களை பிடிக்காது, அந்த டீச்சரை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு எழுதியிருப்பேன்ல, உண்மையை சொன்னால் எனக்கு உங்களை தாம்மா ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூம்மா, ஆனால் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கணும்ல, அதனால தான் இப்படிலாம் எழுதி வச்சம்மா, சாரிம்மா, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருப்பான். ஹீரோயினுக்கு கண்ணே கலங்கிரும். அப்படியே ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு, அப்போ என்னோட குடும்பம் ஏன் மேலே தான் பாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்லுவான், இனிமையாட்டு என்னை விட்டு போயிடாத, பேசாமல் நம்ம 2 பேருக்குமே ஒரு குழந்தைய பெற்றுட்டு சந்தோஷமாக இருப்போமான்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அங்கேருந்து அசிஸ்டன்ட் ஓடி வந்து, சார் குட்டி பையன் வந்துட்டான்னு சொல்ல, குட்டி பையன் உள்ளக்கு ஓடி வந்து, அம்மா அப்பா எனக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குன்னு சொல்ல, ஹீரோயின் தொட்டு பார்த்துட்டு, அச்சச்சோ என்னோட செல்லக்குட்டிக்கு காய்ச்சல் அடிக்குதான்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு சூப் எல்லாமே ஊட்டி விடுவா. ஹீரோ நினைப்பான், அது எப்படிடா நானே இப்போ தான் ரொமான்ஸ் பண்ணுறேன் அதுக்குள்ளே ஓடி வந்துட்டான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க, ஹீரோயின் சூப்பை எல்லாத்தையுமே ஊட்டி விட்டுட்டு, டேய் நீ தூங்கு அம்மா வரேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்ப போகிறா. அதுக்குள்ளேயே குட்டி பையன் அம்மா அப்பா கையை பிடிச்சிட்டு, அம்மா அப்பா ப்ளீஸ் நீங்கள் 2 பேருமே பிரிஞ்சிடாதீங்க, ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்க. அதுக்கு ஹீரோயின், டே குட்டி பையா உன்னை விட்டு நாங்கள் 2 பேருமே பிரிஞ்சு போக மாட்டோம், ஐ லவ் யூடா செல்லோன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் இந்த குட்டி பையனுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாத்தையுமே ஒட்டிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அப்பா அம்மா கிட்ட போய், அப்பா அம்மா நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், என் கூட வந்து எல்லாத்தையுமே ஒட்டுங்கன்னு சொல்ல, அப்பாவும் அம்மாவும் ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ தான் குட்டி பையன் சொல்லுவான், அம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த ஃபோட்டோ நீங்கள் காலேஜ் படிக்கும்போது அப்பா தெரியாதனமாக உங்களை எடுத்த ஃபோட்டோ, எப்போ பார்த்தாலும் யாருக்குமே தெரியாமல் இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக ஒட்டிகிட்டே இருக்கான். ஹீரோக்கு கூச்சமாயிருது. அப்படி குட்டி பையனோட வாயை மூடிட்டு, டே அமைதியாருடா இதை பற்றிலாம் பேசாதன்னு சொல்லிட்டே இருக்க, மறுபடியும் குட்டி பையன், அம்மா உங்களுக்கு தெரியாது, அப்பாவோட ரூம்குள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு என்னது பிடிக்கும் பிடிக்காது எல்லாத்தையுமே ஒரு டைரியில் எழுதி வச்சுருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச பூ இது தானே, இதுதான் அப்போ எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒட்டிகிட்டே இருப்பான். ஹீரோ மனசுக்குள்ளே, ச்சே இந்த வாலி எல்லாத்தையுமே போட்டு கொடுத்துட்டான், இனிமேல் நான் அவளை எப்படி
பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு டூர் மாதிரி போகிறாங்க. குதிரையில் சவாரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ரெஸ்டாரண்ட்குள்ளே போய் சாப்பிட உட்காந்துருக்காங்க. ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குட்டி பையன் இந்த ரீத்துன்னு சொல்லுவாங்கள்ல, 3 ரீத் எடுத்து அம்மா அப்பா கையில் கொடுத்துட்டு இப்போமே நீங்கள் போடுங்கன்னு சொல்ல ஹீரோயின் அழகாக போட்டுட்டா. ஹீரோ வந்து இல்லை இல்லை நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டே இருக்க ஹீரோயின் க்யூட்டா ப்ளீஸ் எனக்காக போட மாட்டிங்களா, ப்ளீஸ் போடுங்க போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்க உடனே ஹீரோவும் அப்படியே அழகாக அந்த ரீத்தை போட்டுட்டு என்ன ஓகேவா அழகாக இருக்கனான்னு சொல்லிட்டு கண்ணாலேயே கேட்க இவ சூப்பராக இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லாருமே இப்படியே ஜாலியாக இருக்காங்க. டூர் போயிட்டு வந்த டயர்டில் ஹீரோயின் குட்டி பையன் ஹீரோ எல்லாருமே சோஃபாவில் அப்படியே படுத்துருக்காங்க. ஹீரோ மட்டும் சும்மா இருக்காமல் ஹீரோயினோட கையை பிடிச்சி ரொமான்டிக்காக பார்த்துட்டே இருக்கான். அப்போ தான் குட்டி பையன் சொல்கிறான், அம்மா அம்மா எனக்கு தூக்கம் வருதுமா ரூம்குள்ளே போகலாமான்னு கேட்க ஹீரோயின் எந்திரிச்சு போக போகிறா. ஆனால் ஹீரோ விடுற மாதிரியே இல்லை, கையை அப்படி விடாமல் பிடிச்சிட்டே இருக்க இவளும் என்னை விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுகிட்டே இருக்கா. ஒரு வழியாக ஹீரோ விட்டுட்டான். அதுக்கப்புறம் குட்டி பையனை தூங்க வச்சுட்டு ஹீரோயின் தன்னோட ரூம்குள்ளே போகிறா. அப்போ தான் ஹீரோ தண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ரூம்குள்ளே என்டர் ஆகுறான். திடீர்னு பார்த்தா யாரோ கதவு சாத்திட்டு போயிடுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த குட்டி பையன்தான். குட்டி பையன் கதவு சாத்திட்டு எனக்கு தம்பி பாப்பா பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். உள்ளுக்கு இருந்த ஹீரோ கதவு தட்டி பார்த்துட்டே இருக்கான். யாருமே கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க. உடனே ஹீரோயின் சிரிச்சிட்டே இது யாருன்னு தெரிஞ்சு போச்சு, நம்ம பையன்தான் இந்த வேலைலாம் பார்த்துருப்பான், வாங்க நம்ம 2 பேருமே படுக்கலான்னு சொல்லிட்டு உள்ளுக்கு கூப்பிட்டு போகிறா. அப்போ தான் ஹீரோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சொல்கிறா. உனக்கு தெரியுமா நம்ம பையன் நீ போனதுக்கப்புறம் அவன் ஒழுங்காகவே தூங்கினதே கிடையாது. நிறைய நாள் காய்ச்சல் வந்திருக்கு. என்னெல்லாம் தொட்டு கூட பார்க்க விட மாட்டான். எப்போ பார்த்தாலும் அம்மா வேணும் அம்மா வேணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பான்னு சொல்ல ஹீரோயினுக்கு கஷ்டமாயிரும். என்னை மன்னிச்சிருங்கங்க, என்னால் தானே நீங்கள் 2 பேருமே இவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்ல போகிறா. அதுக்குள்ளே ஹீரோ சேச்சா இது உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது, நான் முதலையே உன்னை காதலிக்கிற விஷயத்த சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் கொடுக்க பக்கத்தில் போகிறாங்க. அங்கே டிவியில் ஒரு நியூஸ் ஓடிட்டுருக்கு. அதாவது நம்ம ஹீரோயின் தயாரித்த ட்ரெஸ் எல்லாமே போலியானது, நிறைய பேரை காப்பி அடித்து தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நியூஸில் நம்ம ஹீரோயினை தப்பு தப்பாக பேசுகிறாங்க. இப்போ ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போயாச்சு. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. மேடம் நீங்கள் வந்து உண்மையாகவே காப்பி அடிச்சிங்களான்னு கேட்க உடனே ஹீரோயின் இங்கே பாருங்கள் நான் காப்பி எல்லாமே அடிக்கலை, இது எல்லாமே நான் வரைஞ்ச படம் தான், இது எல்லாமே என்னோட கையால் செஞ்ச ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஆதனம் எல்லாத்தையுமே காமிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினை எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோயின் ஆஃபீஸில் தனியாக உட்காந்துட்டு ஹீரோ இது முடிய லவ் யூன்னு சொல்லியிருக்கான், பேசாமல் அவனோட லவ்வை ஏற்றுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. பக்கத்தில் தான் அவளோட பழைய ஃபோன் இருக்கும். அதாவது இந்த ஃபோனை ஹீரோவோட வீட்லேயே விட்டுட்டு போயிருப்பான். 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாள். அப்போவுமே விட்டுட்டு போயிருப்பா. ஹீரோயின் அந்த ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு பார்ப்பா. அதில் நிறைய மெசேஜாக வந்துட்டுருக்கும். உடனே இவளும் எல்லா மெசேஜும் படிப்பா. அதாவது ஹீரோ தான் மெசேஜ் அனுப்பியிருப்பான். என்ன மெசேஜ் அனுப்பியிருப்பானா, ஏ பொண்டாட்டி ஐ லவ் யூ டி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு பொண்ணு ரோட்டில் போகும்போது ஒன்னே மாதிரியே தெரிஞ்சிச்சா, நான் அவள் பின்னாடியே போயிட்டேன், அவள் நிறைய தூரம் போயிட்டாளா, நானும் அவ்வளோ தூரம் போய் பார்த்தா நீ கிடையாது, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. அதே மாதிரி இன்றைக்கி 3ஆவது நாள் ஒரு அசிஸ்டண்ட் ஃபோன் பண்ணி நீ வெளிநாட்டில் இருக்கிறதா சொன்னான். நான் உடனே ஃப்ளைட் ஏறி அங்கேயும் போய் பார்த்தேன், அங்கேயும் நீ இல்லை பொண்டாட்டி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி 4ஆவது நாள் 5ஆவது நாள் நான் டெய்லியுமே உன்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா நாளுமே மெசேஜ் அனுப்பியிருப்பான். அதாவது அந்த ஒரு வருஷமும் மெசேஜ் அனுப்பியிருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிருவா. ஏங்கி அழுதுகிட்டே இருக்கும்போது ஹீரோ அதை பார்த்துருவான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் அந்த மெசேஜ்லாம் பார்த்துட்டு என்னை மன்னிச்சிரு பொண்டாட்டி, ஃபோன் இங்கே தான் இருந்துச்சு, இருந்தாலும் நீ இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே அனுப்புனேன், என்னை பார்த்தா உனக்கு லூஸு மாதிரி தெரியுதான்னு கேட்க ஹீரோயின் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இல்லைடா நீ உண்மையாகவே லூஸு தான், ஐ லவ் யூடா, என்னை மன்னிச்சிரு, நம்ம 2 பேருமே மறுபடியும் ஒன்றா இருக்கலான்னு சொல்லிட்டு கிஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. 2 பேருமே அப்படி ரொமான்டிக்காக கிஸ் கொடுத்துட்டே அடுத்த நாள் லஞ்சுக்கு போகிறாங்க. அப்போ தான் ஹீரோ முட்டி போட்டு ஐ லவ் யூ பொண்டாட்டி, இவ்வளோ நாள் நடந்தது எல்லாத்தையுமே மறந்துடலாம், நீ என்னை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு ஒரு மோதிரத்தை எடுத்து காமிப்பான்.
ஹீரோயின் பழச எல்லாத்தையுமே நினச்சி பார்ப்பா. அதாவது ஹீரோ எல்லா கஷ்டத்துலையுமே கூட இருந்திருப்பான்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, ஐ லவ் யூடா, நானும் உன்னை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன், நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, இப்போ 2 பேருமே ஹீரோவோட அம்மாவை பார்க்க போகிறாங்க. அம்மா நேராக ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு, என்னை மன்னிச்சிடு மருமகளே, நான் நிறைய உனக்கு தப்பு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் எல்லா விஷயமும் தெரியும். குட்டி பையனோட அம்மா நீ கிடையாது, உன்னோட அக்கா தானு. அது மட்டும் இல்லாமல் சுயநலத்துக்காக நானும் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். என்னை மன்னிச்சிருமா. அது மட்டும் இல்லாமல் உன்னோட பையன் பர்த்டே பார்ட்டியில் அவனுக்கு கொடுத்த பாலில் பாதாம் கலந்தது உன்னோட அக்கா தானு. ஹீரோ தான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி சொன்னான். என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ஹீரோயின் பரவாயில்லன்னு சொல்ல உடனே மாமியார் வந்து ஒரு டைரியை காமிக்கிறாங்க. இங்கே பாத்தியா, இந்த டைரி எல்லாமே குட்டி பையன் எனக்கே தெரியாமல் எழுதி வச்சது. இதை பார்த்தோன்னே என்னோட கண்ணே கலங்கிருச்சு. நீயும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த டைரியை கையில் கொடுக்குறாங்க. ஹீரோயின் அந்த டைரியை வாங்கி அப்படி என்னதான் எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு வாசித்து பார்க்கும்போது அவளுக்கே ஷாக்காக இருக்குது. குட்டி பையன் என்ன எழுதியிருப்பானா, அம்மா நான் ஒரு நாள் ஸ்கூல் விட்டு வந்தேன்னா அப்போது நீங்கள் தனியாக உட்காந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுமா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு டிராயிங் சொல்லி கொடுத்தாங்கல்ல ஒரு டீச்சர், அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, உங்கள் அம்மா சீக்கிரமாகவே உன்னை விட்டு போக போகிறாங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்கும்போது என்னோட மனசே உடஞ்சி போச்சுமா. பரவாயில்ல, என்னை விட்டு போனாலும் நீங்கள் என்னை பற்றி கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதனால தான் நீங்கள் என்னை வெறுக்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே நடந்துக்கிட்டேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா. ஆனால் நீங்கள் வந்து என்னை பற்றி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை வெறுக்கிற மாதிரி நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கம்மா. ஐ லவ் யூம்மா. இங்கே பார்த்தீங்களா, நீங்கள், நான், அப்பா, உங்களுக்கு பிறக்க போகிற குட்டி பாப்பா எல்லார் படத்தையும் வரைஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் என்னை விட்டு போனாலும் குட்டி பாப்பா பிறந்தோன்னே நான் பெரிய ஆள் ஆயிடுவேன்ல, அப்போ கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே பார்த்துக்கிறேம்மா. ஐ மிஸ் யூ அம்மான்னு சொல்லிட்டு டைரியில் அழகாக எழுதி வச்சுருப்பான். ஹீரோயினுக்கு அதை பார்க்கும்போது அப்படியே அழுகழுகியாக வந்துடும். ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சிருவா. ஹீரோ அந்த டைரியை வாங்கி வாசித்து பார்த்துட்டு, டே குட்டி பயலே, என்னோட உங்கள் அம்மா மனசில் நீ தாண்டா அதிகமாக இடம் பிடிச்சி வச்சிருக்கன்னு சொல்லிட்டு பொறாம பிடிச்சிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் மாமியார் ஹீரோயின் கையில் வளையல் எல்லாமே போட்டு விடுறாங்க. இது நம்ம பரம்பரை வளையல்மா, பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பாசமாக பார்த்துக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் மாடியில் வச்சு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு, இந்த உலகத்திலே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு வான வேடிக்கை எல்லாமே ரசித்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் கீழே யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட அக்கா தான். ஹீரோ அனுப்பி வைக்கிறான், போ உன்னோட அக்கா கிட்ட போய் பேசிட்டு வான்னு சொல்ல ஹீரோயின் கீழே போய் நிற்கிறா. அக்கா பார்த்துட்டு, என்னை மன்னிச்சிருமா, நீ தான் உண்மையாகவே குட்டி பையனோட அம்மா. அவன் எழுதி வச்சுருந்த டைரியை பார்க்கும்போது எனக்கே அழுகையாக வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் நான் உண்மையாகவே நல்லவளாக மாறினேன். என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கையில் ஒரு ட்ரெஸ்ஸு வச்சுருக்கா. அது வந்து ஹீரோயினுக்காக அவளே பார்த்து பார்த்து தச்சது போல இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை கையில் கொடுத்துட்டு, நாளைக்கு உனக்கு வெட்டிங்காமே, இந்தா உன்னோட கல்யாணத்தில் அக்கா தச்சு கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் நீ போட்டுக்கணும், ப்ளீஸ் தங்கச்சி வாங்கிக்கோன்னு சொல்ல ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு, கண்டிப்பாக அக்கா, இந்த ட்ரெஸ்ஸை தான் நான் நாளைக்கு போட போகிறேன், ஆனால் நாளைக்கு நீ என்னோட கல்யாணத்துக்கு வந்துடுன்னு சொல்ல அக்காவும் ஓகே சொல்லிடுறாங்க. கல்யாணத்தை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் அழகாக கிளம்பி ரெடி ஆயாச்சு. அங்கே இந்த கல்யாணத்துக்கு ஓகேவான்னு கேட்பாங்கல்ல, 2 பேருமே ஓகேவான்னு கேட்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு சம்மதத்தை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, 2 பேருமே மாற்றி மாற்றி மோதிரம் எல்லாமே போட்டுட்டு அப்படியே க்யூட்டாக அழகாக கிஸ் கொடுக்குறாங்க. அங்கே குட்டி பையன் ஒரு டான்ஸ் ஆடுவான் பாருங்களேன், க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து கிஸ் கொடுத்துக்கிறாங்க. அங்கே குட்டி பையன் எனக்கு குட்டி பாப்பா வரப்போகுது, குட்டி பாப்பா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக கத்திட்டே இருக்கான். இப்போ தான் ஹீரோ குட்டி ஃப்ளாஷ்பேக் எல்லாமே நினச்சி பார்க்குறான். அதாவது முதல்ல காலேஜில் நம்ம ஹீரோயினை பார்த்துருப்பான்ல, பார்த்தவுடன் காதல் சொல்லுவாங்கள்ல, அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கும் நினச்சி பார்க்குறான். அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் தடவை ஹீரோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருப்பான். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு கல்யாணத்தில் எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. இந்த மாதிரி அழகான மூவி பார்க்கணுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த மூவியை கேட்டதுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் ஹைப் பண்ணிடுங்க. பாய் செல்லக்குட்டீஸ்.